இந்த மாதிரி ஒரு க்ரௌட் கேதரிங் வருதுன்னா திடுதுப்புன்னு அவங்க வந்து மக்களை கூட்டலை, அவங்க திடுதுப்புன்னு வந்து சாலை மறியல் பண்ணலை, திடுதுப்புன்னு அவங்க எதிராக போராட்டம் பண்ணலை. முன்கூட்டியே இந்த இடத்துல வராங்க அப்படின்னு அவங்க ஒரு இடம் கேட்குறாங்க, அந்த இடத்த நிராகரிச்சுட்டு இந்த இடத்துக்கு போங்கன்னு கொடுத்தது காவல்துறை தான். காவல்துறை ஒரு இடத்துக்கு கொடுக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க முன்னேற்போட வராங்க. அப்போ ஒரு இடத்துல இருந்து அவர் வராரு அப்படின்னா அந்த இடத்த கிளியர் பண்ணி பாதுகாப்பு கொடுத்து மக்கள் கூட்டம் வராம அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து சேர வைக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. அப்படி வந்தவரை சரியான நேரத்துல பேச விட்டு பொதுமக்களை அழகா பாதுகாத்து அவர் பேசி முடிச்சுன்னா மக்களை அழகா அவங்க வழியில போக வைக்க வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. இதெல்லாம் காவல்துறையை தான் பண்ணணும். நான் என்ன பண்ண முடியும்னா காவல்துறை உங்களுக்கு தலைமை கீழே தானே வருது, அது உங்களோட பொறுப்பு தான். அவங்க சரியா செயல்படுறாங்க இல்லையான்னு பார்க்க வேண்டியது உங்களோட கடமை தான். அப்படி நீங்க தவறிட்டீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் பண்ண கட்சி தலைவரை கேள்வி கேட்க மாட்டாங்க, அந்த இடத்துல பாதுகாப்புக்கு வேண்டிய காவல்துறை கேள்வி கேட்பாங்க, காவல்துறை இருக்க வேண்டிய மந்திரியை கேள்வி கேட்பாங்க, அந்த மந்திரி நீங்க தான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மால்லையோ ஒரு தியேட்டர்லையோ பார்க் பண்ணிட்டு பார்க்கிங்க்கு டிக்கெட்டும் வாங்கிட்டு அந்த டிக்கெட் வாங்கிட்டு போகும்போது, சார் வண்டிக்கு நிப்பாட்டுறதுக்கு நாங்கள் பார்க்கிங் சார்ஜஸ் வாங்கியிருக்கோம், ஆனால் அந்த வண்டியில் ஏதாவது ஆனாலோ இல்லை அந்த வண்டியில் உள்ள பொருள் காணாமல் போனாலோ அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த மால்காரனும் தியேட்டருக்காரனும் பின்னு வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கு நீங்கள் செய்கிறது. அதாவது சார் நீங்கள் ஓட்டு போட்டீங்க, சிஎம் ஆயிட்டேன், அதுக்காக உங்களுக்கு ஏதாவது ஆனாலோ, உங்க உடைமைக்கு ஏதாவது ஆனாலோ, உங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஆனாலோ, உங்ககிட்ட இருந்து எதாவது நாங்க திருடிக்கிட்டாலோ, உங்ககிட்ட நாங்க ஏதாவது பறிச்சுக்கிட்டாலோ, உங்க உயிர் மற்ற கட்சி இதுல ஏதாவது போனாலோ அதுக்கு நான் பொறுப்பு இல்லை சார் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு.